டியூஸ்டே ஈவினிங் நம்ம வீட்டில் சப்பாத்தி பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நைட் டின்னருக்கு சப்பாத்தியும் எக் கறியும் தான் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு. எப்பவும் முட்டை எப்படி வேக வைப்போம்? தண்ணிக்குள்ளே போட்டு 5-10 நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கிடுவோம் இல்லையா? நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தவாவை லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. அதில் எல்லா முட்டைகளையும் அடுக்கி வச்சு ஒரு கைப்பிடி அளவுக்கு ஐஸ் க்யூப் அதில் போட்டுட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அடுப்பு சிம் ஃப்ளேமில் இருக்கணும். எப்படியும் இந்த ஐஸ் கியூப் சூடானதுக்கப்புறம் தண்ணி தானக்கா ஆக போகுது, அதுக்கு தண்ணியிலே வேக வச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இதுக்கு அதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். சீக்கிரமாக முட்டை வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் நீங்கள் இப்படி பாயில் பண்ணால் போதும். முட்டையோட ஓட்டை ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம். அதே மாதிரி முட்டை ரொம்ப பர்ஃபெக்டாக வெந்திருக்கும். இது பார்க்கும்போது உங்களுக்கு தோணும், இது ரிஸ்க்கு, முட்டை வந்து தண்ணி இல்லாமல் வெடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தோணும். அந்த மாதிரி எதுவுமே நடக்காது. சிம் ஃப்ளேமில் வச்சு ஸ்டீம் எதுவும் வெளியே வராமல் நான் சொன்ன மாதிரி குக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதில் பாயில் பண்ணுறக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும்.